ஐயா அதாவது மகராஜ் வந்துருக்காரு காவலால் கேக்குறாரு கட்டிக்காரன் இங்க நான் போனேன் அவன் பேரு மாத்திக்கிறான் மகாராஜா உனக்கு நல்லா வச்சிருக்காரு உன்னை பார்த்தாலும் புறமுகமாக தெரியுது என்ன அருகாமல் இருக்கக்கூடிய காவலை அகில கேக்குறாரு ஐயா தம்பி நான் சொல்றேன் சொல்லணும் ஓஹோ ஏய் ஏய் தம்பி மந்திரிக்கிறா நீங்க வேலைக்குறா அவனால வர முடியாதா ஓட கண்ணாடின்னு சொல்லுப்பா அவர் சொன்னா உன்னை சத்தியமா தொட்டு கூட பார்க்க மாட்டான் சத்தியமா கடவுளுக்கு மூஞ்சி செய்யப்போ மகாராஜா எப்படி போடுவானோ மகாராஜா மகாராஜா ஒரு ஆட்டக்காரன் தானே எனக்கு மணித்தில் ஆட்டக்காரன் ஒட்டு மொத்தம் பேசுற அது யாரு காப்பா யாரா காப்பா யாருக்கு அப்புறம் ஒன்று ஆட்டக்காரன் மகாராஜா 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 உனக்கு அறியாம இருக்கக்கூடிய மந்திரிக்கு நல்ல வேலைக்குதான் அவனுக்கு வேலைக்குதான் மகாராஜா இப்ப சொல்றா நீ கேட்டுக்கிடா அப்படின்னு கடவுளே மாறியாத்தா கேரடி அம்மா மச்சா நீ சொன்ன போல சொன்னடா அடிக்கவே இல்ல ஒரு அடி கூட உச்சேபல அவன் அப்படி போட்டு அடி முடியா அவன் பேர் மாத்தி வச்சுக்கிறானா ஓஹோ ஏ தம்பி தாம்பரம் கூப்பிட்டு அப்படியே காமிக்கலாம் அவன்கிட்ட போய் அப்படி காமிச்சா கண்டிப்பா இப்படி சொன்னா ஆமா அடிக்க மாட்டான் சத்தியமா அடிக்க மாட்டான் போடா போடா ஓ மகாராஜா உண்டனா கொஞ்சம் சைடுல வர்க் ஆகுது இவரே மாட்ட கட்டிங் வர்க் ஆகுது போய் சொல்றேன் மகாராஜா எங்க உன் அறியாம இருக்கக்கூடிய மந்திரிக்கு பேரு மாத்தி வச்சுட்டாங்க மகாராஜா என்ன பேரு அங்க வச்சாங்க அதுக்காக இந்த ஊர்லங்க கரிமங்கலத்துல பேர் மாத்தி வச்சுட்டாங்க என்ன பேரு அழகா ஒரு பேர் வச்சுக்கிறாங்க அது சொல்றது கேட்டு ஓஹோ அந்த பேர் கேக்குறேன் என்ன பேர் அவர் பேர் தம்பி தாம்பரம் அப்படி கூப்பிட்டா என்ன சொல்ற அப்படி கூப்பிட்டா அப்படி நீ கூப்பிட்டாவனா உங்க அறியாம இருக்கக்கூடிய மந்திரி வந்துடும் சரி பாப்போம் தம்பி தாம்பரம் ராத்திரி வாய்க்கு பியால துணை கண்ணே சட்டமா கூப்பிட்டா கொல்லிக்குதாங்க அவங்க தம்பி தாம்பரமா சட்டமா கூப்பிட்டு தம்பி தாம்பரம் கேக்கல மகாராஜா இதாகடா போங்க மகாராஜா தம்பி தாம்பரம் படுத்து கொஞ்சம் தாமா ஆயில மகாராஜா இரு மகாராஜா ஐயோ மகாராஜா
நொடிப்பு வந்துச்சுடா. ஏய், உனக்கு ஒரு அழிப்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்தா சில பண்ணி சொல்லிட்டு குடு ஓடி குடு ஓடி 2 மணி இருந்துடா. இது எப்ப எப்படா வரும் உனக்கு? யாருன்னா அடிச்சா வரும். அப்புறம் சோறு தின்னும் போது வரும். அப்ப வரும். பேலும் போது வரும். அப்பெல்லாம் வரும். ஆமா. நொடிப்பா இல்ல நடிப்பு? நொடிப்பு கம்மியாயிடுச்சு. அப்ப மகராஜா சொல்லுவானவா? அவங்கிட்ட சொல்லாத. ஏன் சொல்லுவானவா? ஆமா. என் வாய் தொடங்கிறியா? வாய் தொடங்கிற காத்தலுக்கு ஆமா, நான் பீச்சு கம்மியாடி வலி போச்சா கட்டி அண்ணன் செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு ஓட்டமா ஓடி காலாகால இருந்து இரும்பு தூக்கி வந்து கொடுக்குறான். இது நடிப்பு இல்லடா, நொடிப்பு இல்ல, நடிப்புன்னு சொல்றேன். அதை கம்மியாடி அவன் மொத்த வாங்குறான். நீங்க போச்சு மச்சா வாயாகி வக்காளி போட்டுன்னு நல்லா கிடக்குறான். சூத்து தாங்காது. கட்டி வந்து சத்தியமா குடும்ப சமாச்சாரம் பேசுறீங்க மகாராஜா. கேட்டு போ. அதுக்கு வர பெரிய கோபம் வருது. அதுக்கு வர மேல வருது கோபம். உனக்கு என்ன காரணம்? ஓ, நாய்க்கு தான் பெரிய வருமா? சரி மகாராஜா என்ன கேட்கிறாரு? அதான் பாய் அவன் வாய் சொன்ன இந்த பையன் சட்டி அவுத்துக்கிட்டே வாய் பாருங்க. ஏய், யாருன்னா கடவுளுக்கு சத்தங்கத்தை போட்டீங்க குஞ்சு கட்டிட்டு பாய் கம்மியாடி கம்மி போடா. அதாவது ஆமா வீடு யாரு அர்ஜுனா அதெல்லாம் புரிச்சுதான் தண்ணிக்கான தாளம் போட்டுக்கிறேன். கண்ணாடி அதெல்லாம் புரிச்சுதான் எனக்கு தண்ணிக்கா ராவுல தண்ணிக்கு தாளம் போட்டுக்கிறேன். எனக்கு எது புரியல. மகாராஜா கிட்டே கேட்டு செப்பு. பொட்டு பாதி கூத்து பாதி. இதை விலகத்தை சொல்லிட்டு ஆட்டாடு. யாரை கட்டி ஊருக்கார பணம் கட்ட போறாரு. பள்ளிக்கூட பார்க்க கூட நான் ஒழுங்கு கட்ட முக்கியா அதனால பேசுறியா? அதனால பேரு மகாராஜா அடிக்க பாதி குத்து பாதி எதற்கு எதற்கு இவ்வளவு நேரம் வந்து என்ன பண்ணிருக்கீங்க? ஆட்டக்காரன் வந்து நான் மானியதை நன்றித்து துருக்கு வந்துட்டு உழைத்து போறேன். அவனுக்கு பக வச்சா ஆமா எப்படி உனக்கு எதற்காக பாக்கு குத்து என்கிட்ட 11 பேர் சொன்னாங்க. குண்டால பப்பு நான் தெரியுமா உனக்கு விஷயம்? எப்படி தெரியாது. அதாவது போன்ல 2 பேர் சொல்றான், நேரடியா கூப்பிட்டு 2 பேர் சொல்றான், வீட்டுக்கு 2 பேர் வந்தான். அதனாலதான் நீ உனக்கு பப்பு ஆவண வச்சேன். சம்பளம் நல்லா தெரிஞ்சுதா? ரவுண்ட்ல எத்தனை பாக்கு வாங்கி ஆடி தெரியுமா? எந்த பப்புன்னு எப்படி ஆடுறான்னு எனக்கு தான் தெரியும். பாக்கறவனுக்கு தெரியாது. தெரியாது. பாக்கறவனுக்கு என்ன தெரியும்? ஆமா தெரியும். சிரிப்பு காட்டுறதுக்கு தெரியும். ஆமா. ஒரு சூரகத்தை எப்படி பேசணும், ஒரு ராஜகத்தை எப்படி பேசணும், ஒரு பொன் வாசகத்தை எப்படி பேசணும், அது யாருக்கு தெரியும்? பப்புனுக்கு தான் தெரியும். தெரியும். ஆமா. சரி அந்த வேலை நீ நான் எங்க செய்யுங்க? என்ன பண்ற? கப்பாடி கொட்டு பாதி குத்து பாதி கொட்டு கொட்டு போடணும். கம்மா தும்மில் கொட்டு வச்சிருந்தேன். ஆமா.
இப்போ கூத்து நடக்கணும். ஆமா. எப்படி கூத்து நடக்கணும்? எப்படி? சாக்கி வேதமாக சாத்திரா. அம்மா பார்த்து சாப்பிட்டு அப்பா. ஆமா. ஆறாவது பட்சம். இப்ப சங்கதி சங்கதி. அது குறிப்பா ரெண்டு பக்கம் சந்திக்காம கொண்டு போறேன். எப்படி விளக்கம்? எப்படி? கல்லாதா சொல் காமுறுகள் முளை இரண்டும் இல்லாதான் பெண் காமுற்று போச்சு நம்மளுக்கு. சொல்றாத. ஏய், அதாவது வீட்டுல எத்தனை பேர் கவர்மெண்ட் இருக்காங்க தெரியுமா? இருக்கிறாங்க. உன் வாயில அது பேர் வரலாமா? இல்ல விளக்கம். எப்படி? திருவள்ளுவர் எழுதுகிறார். அழகா எழுதுகிறார். என்னவென்று? கல்லாதான் சொல் காமுறுகள். முருகன். காமுகன். ஒழுங்கான வார்த்தை பேசு. திருக்குறள் எத்தனை தெரியுமா? நம்மளுக்கு தெரியாதா? கல்லாதான் சொல் காமுறுகள் முளை இரண்டும். முளை இரண்டுன்னா முளை இரண்டும் எங்கிட்டாது? இங்கதான் இருக்கும். முளை இரண்டும் இல்லாதான் பெண் காமுற்று அத்து. அப்படின்னா என்ன? அர்ஜுனா அர்த்தம் தெரியுமா? அது மகாராஜா சொன்னார் திருக்குறள்ல. உனக்கு தெரியுமா? அது ஏன்னா தெரிஞ்சிருந்தா அது தெரிஞ்ச ராகலையா தாள் அடிக்கிறேன். உண்மைதான். அந்த பட்சத்துல வாகன உதய இப்பதான் பத்தி போட்டுக்கிறேன். அவர் வாயால சொல்லுவார். எப்படி 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 எழுதினார்? கல்லாதான் சொல் காமுறுகள் முளை இரண்டு இல்லாதான் பெண் காமுற்று அற்று. அச்சு கடுக துரைத்து 7 கடலை வந்து குறுகரித்த குரல். ஓஹோ, இதுக்கு என்ன அர்த்தம்? தெரியுது சார் நம்மளுக்கு. பின்னாடி கை கட்ட விட மாட்டியா? நம்மளுக்கு தெரியாது சொல்லு. டேய், ஓ, இதுக்கு என்ன அர்த்தம்? கற்றவர் மத்தியில் கல்லாதவர் வந்து கற்றதை போல் நடிப்பது. ஓஹோ, எப்படி? அதாவது தெரியாதவங்க வந்து நாடகத்துல வந்து தெரிஞ்சவங்க போல நடிக்கிறது. அது யாரு? யாரு? நீதான்டா. ஆமா, நான் தான். ஆமாயா? ஆ, இந்த ஊர்ல போகும்போது நான் ஆட்டம் கத்துக்க போனா நான் பொறுத்தே இருக்க மாட்டேன். ஆமா நானு. ஆமா. ஆனா இந்த ஊர்ல இல்லாத ஆட்டக்காரனே கிடையாது. தெரியுமா உனக்கு? உண்மைதான். இதுல யார் தேர்னவங்க? யார் தெரியல. யார் தேர்னவங்க? ஆமா. நீ ஒரு ஆள் தான் தேர்னவங்க. அது எனக்கு தெரியும். ஆனா மத்தவங்களுக்கு சரியா தெரியாது. தெரியாது. அப்படி இருக்கும்போது கடுகு துளைத்து 7 கடலை வந்து திருக்கடித்த குரல். திருக்குறள் வள்ளுவர் எழுதி இருக்கிறார். தனமில்லா பெண்ணை தழுவுவதற்கு சமமான வண்ணி. தனம் என்ன? யாருக்கு பேசுறேன்? தனம் என்ன? தனமில்லாத பெண்ணை தழுவுவதற்கு சமமான வண்ணி. தனம் என்றால் என்னை இரு மார்பு இருக்காது அந்த பொண்ணுக்கு. ஓஹோ, அது யார் ஆள்? சப்பியா பேத்தி போல சின்ன வயசுல. ஏய், பொடியா இருக்கா? ஏய், வியாபாரி, உங்க பேத்தி சின்ன பொண்ணாக்கு இல்ல? அதுக்கு சமமா. தனமில்லாத பெண்ணை தழுவுவதற்கு சமம் என்றால் இரு மார்பும் தனங்களும் இல்லாத இருக்கணும். அது யார் இல்லாத இருப்பாங்க? யார் இல்ல? இந்த பையன் கொடுத்தாலாம் இருக்குது. ஓஹோ, அந்த பையனுக்கிட்ட இல்லைன்னா என்ன அர்த்தம்? பையன் இல்லைனாக்கா அவன் என்ன பொட்டின்றான். ஓ, அதாவது ஆணிலே சேர்த்துக்கல பெண்ணிலே சேர்த்துக்கலாம். அவன் அதுக்கு அடிமையானவன் அவன். ஓஹோ, அப்பேற்பட்ட இந்த நாட்டில் இல்லாத என்னை கத்து தெரிஞ்சு மாமா வேணும். இன்னும் நிறைய பேருக்கு என்னால முடிஞ்ச உதவி கத்து கொடுத்த அவன் தெரிந்தா இங்க தெரிஞ்சிடலாம். அப்படி இருக்கும் போது நாட்டுக்கு நாடு நாடு மற்ற நாட்டுக்கு ஒப்பாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் தங்க தாலுக்காவை சேர்ந்த இல்ல ஒரு நல்ல நகரம் கரியமங்கலம். கரியமங்கலம் ஊர் பேரு. ஊர் சொன்னா கரியமங்கலம். யாரு உங்க காசு வேற மாவல்ல கரியமங்கலம். அது அந்த வாசல் கூட்டு பாருங்க எங்களுக்கு. இந்த நாட்டுக்கு நாடு மகாநாடு மற்ற நாட்டுக்கு ஒப்பாங்க. எனக்கு உருவாகி வரக்கூடிய இன்னும் தேவி திரு ஆசிரியர் தொப்பலான் வாத்தியார் அவர்கள், இன்னும் பெரியப்பா சேட்டவர்களும், இன்னும் பொன்னுசாமி அவர்களும், இன்னும் எத்தனையோ ஆட்டக்காரர்கள் இருக்கிறாங்க. இன்னும் நம்மளுக்கு உருவாகக்கூடிய கிருஷ்ணன் ஐயா அவர்களும் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருக்கும் அடியோர் வந்தானே
உனக்கு தெரியலையா? சித்திரை சேனல் மட்டும்தான் தெரியுது. மற்றவங்களுக்கு தெரியல. எனக்கு தெரியல சாமி. அதெல்லாம் தெரிஞ்சா நீ ஏங்க உண்மைதான். எப்பா, இது அண்டம் என்ன தெரியுமா? என்ன ஆமா, அதான் அண்டம். அண்டம். பூமி என்ன தெரியுமா? என்ன இந்த பூமியில நம்ம கிரம் பத்தியா? இது பூமி. அந்த பூவுனமெல்லாம் இடிக்கிட்டு எப்படி அந்த பூவுனம் கிடுகிடுன்னது என்னவே? சித்திரை சேனல் அன்புடனே வந்து அது மட்டும் தான் தெரியும். ஆமாமா. ஆனா குண்டன்னா எனக்கு ஒரு சந்தேகம். எப்படி இப்படி எல்லாம் வந்து ஈத்து போட்டு அடிக்கிறானே, இப்படிலாம் ஒதுக்கிறானே, அவன் யாருக்கு பிறந்திருப்பான்? யாரு உனக்கு என்ன பிறந்திருப்பானோ? அப்படி கேள்ற பையன் பொம்மை யாருன்னு கேட்கணும். அப்போ அவங்க அம்மா உட்காந்து அவங்களை போய் கேட்டு எப்படி மகாராஜா? அதாவது எந்நாட்டுக்கு முன்னாள் விளங்கக்கூடிய திரு ராமசாமி மாமன் இறந்து விட்டார். குண்டி. ஆமா, குண்டி. அவர் பிள்ளை வந்து இருக்காரு முருகன். அவர் கேக்குறாரு, குண்டெல்லாம் படிக்கவே அது ஆர்வமா படிக்கவே இல்லை, இது எப்படி கத்தான்னு கேக்குறாங்க. தொப்பள ஆசிரியர் கத்து கொடுத்தாரு. குரு பஸ் சொல்லிட்டார். அப்ப அவருக்கு தான் கத்து தெரியல இருக்கு. அண்டம் என்றால் எங்க இருக்கிறது? மேல இருக்கிறது. தேவலோகத்துக்கு அதிபதி ஆகிய தேவலோகத்துக்கு அதிபதி யாரு? தேவகோமான். தேவகோமான் யார் அவரு? தேவருக்கெல்லாம் அதிபதி. அதிபதி தலைநாட்டு கட்டவாங்க வெட்டி விடுவோம். அதிபதி உனக்கு என்ன வேணும்? தேவ இத்திரனுக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் தேவேந்திரனுக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் கற்பச்சுவனாக வரக்கூடிய என்னுடைய பெயரோ சித்திர சிலை அழகரத்தில் தேவலோகத்திலே எல்லாம் மிஞ்ச ஆளு கிடையாது. உள்ள மிஞ்ச அழகல ஐயோ பள்ளிக்கு போறான். அப்படி தேவலோகத்திலே இந்த நாளைக்கு தேவதற்கு பிள்ளை சித்திர சேனை என்றால் தேவலோகம் பேரு கேட்டாரு. தேவேந்திரனுக்கு பிறந்தவன் தேவகோமானுக்கு யாரு? சித்திர சேனை. அப்படி இருக்கும் போது குட்டிச்சு கத்தை போல இந்த தேவலோகத்திலே திருவுலகம் திருப்பி பார்க்கக்கூடிய சித்திர சேனை என்னுடைய பெயர். அப்படி இருக்கும் போது என் தந்தையாராகப்பட்ட தேவேந்திரன் அவர் சென்று பார்க்க
மணி என் தந்தையார் பார்த்து அவன் கிளப்பமாக ஐயோ அவர் மகாராஜா போய் அங்க ஹோல் தேவலோகத்துக்கு அதிபதி ஆமா ஆமா தேவ இந்திரன் ஆமா தேவ இந்திரனுக்கு எத்தனை பேர் நடின முருகன் தெரியுமா? எத்தனை பேரு? ரம்பை ஊர்வசி சிலவர் தம்பி மேலகை 4 பேரு நாட்டிய மாதர்கள் அவருக்கு நடின முருகன். ஓஹோ தேவலோகத்தில் யார் வந்தாலும் சரி தேவ இந்திரன் வந்தாலும் சரி அவருக்கு எல்லாமே அடக்கத்தான். யாரு ஈஸ்வரன் இருந்தாலும் சரி பகவான் வந்தாலும் சரி எப்பேற்பட்டாலும் தந்தையா இருக்கு. தந்தையே உன் பாதத்திற்கு சித்திரசேனன் வந்து என்ன என்னுடைய பாதத்தை வழிந்தபடியால் என்றென்றைக்கு நீரோடு காலமாக மழை கிடவது எழுந்திரு. எப்படி பார்த்தீங்களா? பாதத்தை வழிந்தபடியால் என்றென்றைக்கு 100 ஆயுசாக மழை கிடவது தேவலோகத்துக்கு வந்த தீமை எல்லாப்பா தந்தை நமது குளத்திலே வந்து ஆவுகளை மேய்த்து கொண்டிருந்த இடையர்களை அடித்து இடையர்களை அடித்து சித்திரவதை செய்து மாடு மேய்க்கினர்களை அடித்து விரட்டி விட்டார்கள். தேவலோகத்துக்கு வந்து அந்த இடையர்கள் என்ன தெரிவித்தார்? என்ன செய்தார் என்றால் என்னிடத்திலே தெரிவித்தார்கள். என்னவென்று ஆவுகளை ஓட்டி குளத்திலே நீர் ஆடுங்கலாம் என்று சொல்லி சென்றால் ஆவுகள் அத்தனையும் ஜலத்தையும் முட்டி கலக்கி வச்சிருக்காங்க. யாரோ தெரியவில்லை. ஒருவனா? ஆமா, அதாவது 100 பேர் இருக்காங்க. என்ன கணக்கு இல்லாத 100 பேர் இருக்காங்க. அதனால அவர்கள் என்ன அடித்தாங்க முடியாமல் ஓடி வந்து என்னிடத்தில் தெரிவித்தார்கள். அதனால எப்பேற்பட்ட ராஜனா இருந்த போதிலும் தேவலோகத்துக்கு நான் தான் அதிபதி சொல்றேன். உனக்கு கட்டில பொண்டாட்டி இல்லாத உனக்கு எத்தனை பேர் பணி சேர்த்து வச்சுக்குது? ஏன் போறதுக்கு அவரு போன உன்னையே அனுப்புறாரு. நீங்க உங்க தம்பியா போய் கவர்மெண்ட் வேலை செய்யுங்க. உள்ள இருக்க அப்படி நாங்க என்ன அப்படி சொல்றீங்க? அதுதான் பெரிய மனுஷன் வழி கட்டினா. ஆமா, எதுவுமே சின்ன பிள்ளை செய்யணும், கேட்கணும், சீரா நடக்கணும். விட்டு குளத்தை கலைக்க வச்சிருக்கணும். எப்பேற்பட்ட ராஜா இருந்த போதிலும் அவரை விடக்கூடாது. பிடித்து தேர்வடி கம்பத்திலே கட்டி அழைத்து மகாராஜா. இப்ப நம்ம எங்க போறோம்? தேவலோகத்திலிருந்து பூலோக ரதத்தை திருப்பி அவன் எவராக இருந்தாலும் சரி என் பாதத்துக்கு சரணாகதி. சரி, ஒரு நிமிஷம் இருங்க, அவசரப்படாதீங்க. வாயில் வச்சு மாதிரி இருங்க, அவசரப்படாதீங்க.
பொண்டாட்டி நான் சொல்லிட்டு வந்துடுறேன். பொண்டாட்டிக்கிறாளா? எது? பொண்டாட்டி இருக்குதா? ஏய்! அங்க போற இடம் எப்படி இருக்குமா குடிச்சோரு? போற இடம் சண்டை சாடி போறோம். அதாவது இந்த நல்ல யோசனை தான் சொல்றேன். போகின்ற இடத்துல என்ன நடக்குமோ தெரியாது. ஆமா. அதனால எங்க மனைவி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சினிமாட்ட சொல்லிட்டு ஆடுறது வந்தா ஆமா. அப்ப நான் சொல்ல போனா நான் ராஜனாச்சே. நீ ராஜினாலும் யாரும் இருந்தாலும் கொண்டாடிக்கிட்டு சொல்லிட்டு போனா கட்டண மனைவிக்கு முதல் மரியாதை. ஆமா. கொடுத்தால் அவன் எதற்கு சமமானவன்? அது எதுக்கு கடவுளுக்கு கடவுளுக்கு சமமானவன் அவன். ஆமா. அப்படி இருக்கும்போது பொண்டாட்டி சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன போய் பொண்டாட்டி சொல்லிட்டு வரானியா? ஓஹோ, உனக்கு பொண்டாட்டிக்குதா? நான் ஆம்பளையானே பொண்டாட்டி கேட்டான். இல்ல கேட்டேன் எனக்கு 27 தோதி பெண்கள். எனக்கு தோழி பெண்கள் 27 பொண்டாட்டி. எனக்கு மொத்தம் தெரியுமா? 27 பொண்டாட்டி. 27 பொண்டாட்டி. சரி. அந்த 27 பொண்டாட்டி இருக்க 25 பொண்டாட்டி ஒரு குடும்பம் அமர்த்து. 27 பொண்டாட்டி வாத்து கேய் பொண்டாட்டி. என்னடா கேக்குறீங்க? பொண்டாட்டி பட்டு வரட்டாங்க. இல்ல இல்ல. கேவலம் தகவல் நினைச்சாலே ஆசை தந்துரும். எப்படி நினைச்சாலே போய் படுக்க கூடாது பொண்டாட்டிக்கிட்ட. தேவருக்கு உபந்தமானவங்க நாங்களாம் நினைச்சாவே ஆசை தந்துரும். அப்படி 25 பொண்டாட்டி தேவலோகத்தில் இருக்கட்டும். எனக்கு இப்ப 2 பொண்டாட்டி வர வேண்டும். 2 பொண்டாட்டி. யாரு? யாரு? என்ன கேளுங்க? யாரு? சித்திரராக சித்திரராக விசித்திரராக சித்திரரேகை விசித்திரரேகை. 2 தேவிமார் முதலாவதாக திருமணம் செய்தது. ஓஹோ. என்ன சித்திரராக விசித்திரராக. சரிங்க. நான் அழைத்தேன் என்று கொண்டு வந்தால் விடை கட்டி சொல்லலாம். சரி போ. மனிதருக்கு அழைக்க 20 வருகிறார்.